நான் தான் சொல்கிறேனே, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இதெல்லாம் தெரியாதுன்னு. எப்படிம்மா நம்ப சொல்கிறீங்க? நீங்களாவது ஆக்சிடென்ட் ஆகி பெட்டில் இருந்தீங்கன்னு சொல்லலாம். உங்கள் அப்பாவுக்கு எப்படிங்க தெரியாமல் இருக்கும்? நான் ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் ஆகிருக்கும்போது அப்பாவுக்கு சிவாவாக தான் ஃபோன் பண்ணி பேசினாரு. அதுக்கப்புறம் அவரே நேரில் வந்தாருங்க. சிவா சார் இது வரைக்கும் உங்களையே பார்த்ததில்ல, இதில் உங்கள் அப்பாவை பார்த்தாரா அவரு? அண்ணா, நீங்கள் சொல்கிற சிவா சார் அவர் சிவா சார் கிடையாது. அவர் ஒரு கோடீஸ்வரர். ஏதோ ஒரு கம்பெனியோட ஜேஎம்டி. பெங்களூரில் இவருக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கான். இப்போ அவர் சொல்லி தான் உங்கள் அப்பாவும் நீங்களும் வீட்டை மாற்றிருக்கீங்க. நீங்கள் ஃபோன் நம்பரையும் ஃபோனையும் கூட மாற்றிட்டீங்க. அதாவது எங்கள் ரகுபதி சார் சொன்ன சிவா சார் உங்கள் வீட்டுக்கும் வரக்கூடாது, உங்களுக்கு ஃபோனும் பண்ணக்கூடாது சொல்லி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அண்ணா சத்தியமாக இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் இப்போ சொல்லி தான் எனக்கு எல்லாமே தெரிய வருது. இது எல்லாமே நான் பண்ண தப்பு தாங்கண்ணா. ஒரே ஒரு தடவையாவது நானோ எங்கள் அப்பாவோ ஃபோன்லேயோ இல்லை நேர்லேயோ சிவாவை பார்த்துருந்தோம்னா இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கவே